அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக உங்க வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் முக்கியமான புதிய அறிவிப்புகளை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம் பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பத்தினரின் வங்கி கணக்கில் மாதம் மாதம் உரிமைத்தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் மக்களுக்கு திமுகவும் அதிமுகவும் பரிசு பொருட்களை வாரி வழங்க துவங்கியுள்ளன. அந்த வகையில் தற்போது தமிழக அரசு இலவச பொருட்களை அறிவித்துள்ளது. அதன்படி இல்லத்தரசிகளுக்கு பிரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அந்த கூப்பனை பெற்றுக் கொண்டு இல்லத்தரசிகள் பிரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் போன்ற தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். இதை தவிர மகளிர் உரிமைத்தொகை தற்போது வழங்கப்படும் ரூபாய் 1000 உரிமைத்தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் வீட்டு வசதி அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித் தரப்படும் என்றும், கல்வி உதவித்தொகை, புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகை ரூபாய் 1500 உயர்த்தப்படும் என்று மகிழ்ச்சி தரும் செய்தியை வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றும், நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆகவே தமிழக வாக்காளர்களை கவர்வதற்காக திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக் கொண்டு பரிசு பொருட்களை அறிவித்து வருகின்றன. இதனால் இலவசமாக பொருட்கள் கிடைக்க உள்ளதால் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.